வணக்கம் சண்முக சுந்தரம். தற்போது லாகூர் சியால்கோட்டையை தொடர்ந்து கராச்சியில் இந்திய ராணுவம் தாக்குதல் தொடர்ந்திருக்கிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக கராச்சியில் மட்டுமில்ல அப்ரஹாம், தற்போது பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தும் தாக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமாபாத்திலும் தற்போது ஏவுகணை மழையை பொழிந்து கொண்டிருக்கிறது இந்தியா என்றுதான் கூற வேண்டும். இந்திய ராணுவம் தற்போது அங்கு அதிரடியாக இஸ்லாமாபாத் முழுவதும் தற்போது ஏவுகணை வீச்சால் தாக்கப்பட்டு வருகிறது. இஸ்லாமாபாத், லாகூர், கராச்சி, சியால்கோட் போன்ற அனைத்து முக்கிய நகரங்களும் தற்போது ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. பாகிஸ்தானின் 5 முக்கிய நகரங்களை துவம்சம் செய்து கொண்டிருக்கிற இந்தியா என்ற தகவல் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசும்போது பாகிஸ்தான் தவறு செய்துவிட்டது, தக்க பதிலடி கொடுக்கப்படும், அதுவும் தகுந்த பதிலடி உடனடியாக கொடுக்கப்படும் என கூறினார். அந்த வகையிலே தற்போது பதிலடியாக கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். பாகிஸ்தான் செய்வதறியாமல் தகைத்துக் கொண்டு பாகிஸ்தானின் பல முக்கிய நகரங்கள் லாகூர், கராச்சி, இஸ்லாமாபாத் அனைத்தும் இருளில் மூழ்கின என்றுதான் கூற வேண்டும். தற்போது ஏவுகணை மழையில் தற்போது கராச்சி, லாகூர் மற்றும் தலைநகர் இஸ்லாமாபாத் நனைந்து கொண்டிருக்கிறது கூற வேண்டும். அந்த அளவுக்கு பாகிஸ்தானின் லாகூர், கராச்சி ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்க ஆரம்பித்துள்ளது இந்திய ராணுவம். பாகிஸ்தானுக்கு பதிலடி ஆரம்பித்திருக்கிறது இந்திய ராணுவம். மிக தெளிவாக கூறுகிறோம், பாகிஸ்தானுக்கு பதிலடி, பயங்கர பதிலடி என்பார்களே அந்த பதிலடியை தற்போது துவங்கி இருக்கிறது இந்திய ராணுவம். தற்போது ஏவுகணை மழையை பொழிந்து கொண்டிருக்க அடுத்தடுத்து ஏவுகணைகள் அடித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே தற்போதைய நிலையில் இந்தியா ஸ்ட்ரைக்ஸ் இஸ்லாமாபாத், பாகிஸ்தானின் தலைநகரமான இஸ்லாமாபாத் தற்போது இந்தியாவின் தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறது. தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ரூபியோ தற்போது பாகிஸ்தான் பிரதமருடன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. தற்போது இந்தியா ஹிட்ஸ் லாகூர், இந்தியா ஹிட்ஸ் இஸ்லாமாபாத், கராச்சி இஸ் அண்டர் அட்டாக் ஃப்ரம் இந்தியன் ஆர்மி என்ற தகவல்கள் தான் தற்போது ஒயர்கள் மூலமாக உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. என்றால் லாகூர், கராச்சி, சியால்கோட், இஸ்லாமாபாத் நகரில் உள்ள ராணுவ மையங்களை, ராணுவ நிலைகளை குறிவைத்து தற்போது இந்திய ராணுவத்தின் விமானங்களில் இருந்து ஏவுகணைகள் தொடர்ந்து வீசப்பட்டு வருகின்றன. ஏவுகணை வீச்சு ஒரு பக்கம், ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்துவது ஒரு பக்கம் என தொடர் தாக்குதல் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானின் அனைத்து இடங்களும், பாகிஸ்தான் முழுவதும் தற்போது ஏழு சூழ்ந்திருக்கிறது. என்றால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. துண்டிக்கப்பட்டிருந்தாலும் மிக துல்லியமாக ஏற்கனவே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், பிரிசைஸ் ஸ்ட்ரைக் என பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்த இந்திய ராணுவம் தற்போது பிரிசிஷன் ஸ்ட்ரைக் என்ற வகையிலே துல்லியமாக ஏவுகணை வீசிய அந்த குறிப்பிட்ட இலக்குகளை தாக்கி அழித்து வருகிறது என்ற தகவல் நமக்கு உறுதி செய்யப்பட்ட தகவல் இந்திய ராணுவத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. தற்போது நாம் அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு 4-5 வினாடிகள் தாமதமாக நமக்கு வந்து கொண்டிருக்கிற டிஃபர்டு லைவ் என்பார்களே அது போன்ற ஒரு காட்சி நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. தற்போது நீங்கள் பார்க்கலாம், அடுத்தடுத்து தீபாவளி பட்டாசு வெடிப்பது போல ஏவுகணைகள் ஒன்றன் பின் ஒன்றாக சென்று தாக்கி கொண்டிருக்கின்றன தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இலக்குகளை நோக்கி. அதே போன்று ஏவுகணைகளை அவர்களும் வழிமறித்து இடைமறித்து தாக்குவதற்காக எதிர் ஏவுகணைகளை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் ஏவுகணை தப்பி தாக்குகின்ற காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்து ஏவுகணைகள் போர் பதற்றத்தை உடனடியாக தணிக்க வேண்டும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை மட்டுமல்ல, ஐநா பொதுச் செயலாளர், ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர், அதே போன்று பிரான்ஸ் அதிபர், அதே போன்ற இத்தாலிய பிரதமர் என அனைவரும் தொடர்ந்து வேண்டுகோள் வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியா பதிலடி கொடுத்தே ஆகும், எங்கள் ஊரில் எங்கள் நாட்டை சேர்ந்த 16 குடிமகன்களை கொண்டுள்ளீர்கள், எனவே பதிலடி நிச்சயம் என கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஜம்மு மீது இன்று திடீர் தாக்குதல் நடத்தியதால் தொடர் பதிலடி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது சொந்த காசிலே சூனியம் வைத்துக் கொள்வார்கள் என்று கூறுவார்களே, அப்படித்தான் பாகிஸ்தான் தேவையின்றி இந்தியாவுடைய பலத்தை சோதிக்க நினைத்து ஏதோ சில ஏவுகணைகளை வீசியது. ஆனால் அந்த ஏவுகணைகள் வானிலை இடைமறித்து அழிக்கப்பட்டன. தற்போது பதிலடியை இந்தியா ஆரம்பித்திருக்கிறது. எனவே சொந்த காசிலே சூனியம் வைத்துக் கொண்டது பாகிஸ்தான் என்றுதான் கூற வேண்டும். தற்போது அதிரடி ஏவுகணை மழை தற்போது பெய்து கொண்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் முதல் கட்டத்திலே பவ்யமாக 9 இலக்குகளை மட்டும், தீவிரவாத இலக்குகளை மட்டும் நாம் அழித்தோம். ஆனால் தற்போது ராணுவ மையங்களை நோக்கி இந்தியா தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. எனவே முழு வீச்சில் போர் என்று கூறலாம். அந்த அளவுக்கு தற்போது தாக்குதல் வேகம் அதிகரித்திருக்கிறது.